அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் நம்ம கூட பேசுகிறார் இல்லையா? அந்த இறைவார்த்தையின் வல்லமை தான் நம்மளை வழிநடத்துகிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 19 21 முடிய. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தம்மை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவற்றை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமைப்பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒவ்வொரு நேரமும் நம்ம பேசும்போதும் நமக்கு முன்னறிப்பாக எல்லாமே தருகிறார் இல்லையா? அதுதான்ங்க தூய ஆவின் செயல்பாடு. அப்போது ஊனியல்புக்கு ஏற்ற செயல்கள் என்னது? பரத்தம்மை. அந்த பரத்தம்மை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, இது எல்லாமே இருக்கிற இடத்துல இறையச்சம் இருக்காது இல்லையா? இது இல்லாத இடத்துல இறையச்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இறைவனுக்கு மட்டுமே நாம் முதன்மையாக இருப்போம் இல்லையா? இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவருக்கு கணவர் ஓயாது குடிக்கிறார். அப்போ இந்த குடியை எப்படி நிப்பாட்டணும்? இந்த குடிவெறி இருந்தாலே வீட்டுக்குள்ளே எப்பவும் சண்டை சச்சரவு வந்துடும். கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? இப்போ குடிக்காத கணவனும் இருப்பாங்க, அவங்களுக்குமே சண்டை சச்சரவு இருக்கும். ஏனென்றால் பொருளாசையில் கணவனை போட்டு துன்புறுத்துவார்கள். அவர்களிடம் எல்லா வசதி இருந்தாலும் கணவனிடமிருந்து இதை பெற வேண்டும் என்று எப்பொழுதும் தீய ஆவி அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்குமா? அதன்படி அவர்கள் கணவனை துன்புறுத்துவார்கள். அப்போ அந்த குடிக்கின்ற கணவனுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஜபிக்க வேண்டும். ஜப வல்லமை வேண்டும். எருக்கைக்கோட்டை தகர்ந்தது போல் நம் ஜப வல்லமையால் அவர்கள் குடிவெறியை விட்டு விலக வேண்டும். அதுபோல் பொருளாசையிலிருந்து அவர்கள் விலக வேண்டும். கணவனை மனைவி துன்புறுத்துகிறாளா? மனைவியை கணவன் துன்புறுத்துகிறானா? இதற்கு எல்லாமே ஒரே வழி ஜபங்கள் தான், இறை வழிபாடு தான். அந்த இறை சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். நாம் விட்டு கொடுத்து போனதில் நாம் கெட்டு போகிறதே இல்லை இல்லையா? இறைவன் ஆசீர்வதிக்க நம்மளை நினைத்தால் யாரால் தடுக்க முடியும்? தடுக்க முடியுமா யாராலையும்? அவர் தடுக்க நினைச்சா யாரால் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா யாராலையும்? இறை சித்தமே அதுதானே. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நம்மளையும் அவர் தூக்கி நிறுத்துவார். எல்லாம் இருக்கிறவங்களையும் கீழே தள்ளுவார். படைத்ததே அவர்தானே எல்லாருக்கும் கொடுக்கிறார். எதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும், எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து செயல்படும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்போ நாம் கீழ்ப்படுதலை நாம் எடுத்துக்கொண்டால், விட்டு கொடுக்குற தன்மையை நாம் எடுத்துக்கொண்டால், சகிப்புத்தன்மையை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த ஊனியல்புக்கு ஏற்ற செயலிலிருந்து நாம் விலகி நிற்போம். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்று விசுவசிக்கிறோம். ஆமாண்டவரே, யாருக்கு ஜப உதவி தேவையோ அவர்களுக்கு ஜபத்தால் அதை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை நீர் ஏறெடுத்து பார்த்து ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து அனைத்தும் நிறைவாக கொடுக்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவனை, உம்முடைய கிருபையால் உம்முடைய வல்லமையால் இதுகால் வரைக்கும் நாங்கள் செய்தது அனைத்தையும் நீர் அறிந்தீர் ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் உம்மோடு கூட இணைந்திருக்கும் வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.